மகன் தூயாவியாரின் பெயராலே. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு வார்த்தையை கேட்டும் அவருடைய மரணிகர்களை கொண்டாடியும் அவருடைய பாஸ்தாவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு கொள்வோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்கிற நோக்கை கொண்டிருப்போம். புனித இரவில் பாஸ்கா திருவழிப்பு. நமது இவ்வுலக வாழ்வின் முடிவு இறப்பு. அது மனித வாழ்வையே உயிர்த்துவிடும் ஒரு நிகழ்வு. நம்மில் யாரும் மரணத்தை வென்றதாக வரலாறு இல்லை, சரித்திரமும் இல்லை. ஆனால் வரலாற்றில் ஒரே ஒருவர் மாத்திரம் மரணத்தை வென்று இருக்கிறார். மரணம் கூட ஒரு தடவைதான் தோல்வியை எதிர்கொண்டிருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரணத்தை வென்றவர். அவர் மூன்றாவது உயிர்த்து தாம் இறைவன் என்பதை நிரூபிக்கவோ பிறரிடத்தில் சாதனை சக்தி படைத்தவர் என்பதை காட்டவோ அவர் விரும்பவில்லை. மாறாக அவர் வாழ்வு கொடுக்கும் பொருட்டு, அதுவும் அனைவருக்கும் நிறைவாழ்வை கொடுக்கும் பொருட்டு நாம் அனைவரையும், அதாவது மாந்தர் அனைவரையும் பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்க மகிழ்ச்சியான செய்தியை தர அவர் உயிர்த்து விட்டார். சாவை வென்று சாத்தானை தோற்கடித்து விட்டார். இதன் வழியாக நாம் அனைவருக்கும் விடுதலை வாழ்வை உறுதி செய்து விட்டார். இந்த உயிர்ப்பின் இரவில் நாம் அனைவர் உள்ளங்களிலும் மகிழ்வோடு கடந்த கால பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைந்து புதிய வாழ்க்கைக்கு உயிர் பெற்றுள்ளோம் என்ற நம்பிக்கையோடு இந்த பாஸ்கா உயிர்ப்பு விழா இரவில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்காக தம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கல்வாரியில் உடனளித்த அந்த மாபெரும் செயலை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் உயிர்ப்பின் சாட்சிகள், உயிர்ப்பின் மக்கள் என்ற எண்ணத்தோடு இந்த உயிர்ப்பின் இரவில் வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்க ஆயத்தமாகும். இன்றைய வழிபாடான திருவொளி வழிபாடு, திருவாக்கு வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு மற்றும் நற்கருணை வழிபாடு என்று 4 பகுதிகளை கொண்டது. பகலாகவும் இரவில் நிலவாகவும் இன்று நம்மை வழிநடத்தி வருகின்ற இறைவன் அந்த இஸ்ராயல் மக்களின் நிலத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் வழிநடத்தினார். ஒளி இருக்கும்போது இருள் நம்மை தொடர்வதில்லை. நம்மில் இருளில்லை என்போமானால் ஒளியின் வாழ்வை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருடைய திருவுளமாகும். ஒளியை கொண்டிராவிடில் நாம் இருளிலே மாய்ந்து அழிந்துவிட வாய்ப்புகள் ஏறாகும். இப்பொழுது ஏற்றப்படும் பாஸ்கா திரியானது தன்னை அழித்து அதை மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கின்றது. இருளை அழிக்க தன்னை அழிக்கின்றது, ஒளி கொடுக்கின்றது. தன்னை அர்ப்பணிக்க முற்படாத எவரும் பிறருக்கு ஒளியாக, வழியாக, வாழ்வாக மாற முடியாது என்ற சிந்தனையோடு இந்த ஒளி வழிபாட்டில் கிறிஸ்துவை நமது ஒளியாக ஏற்று பலருக்கு ஒளி கொடுப்போம். அன்றாடுவோமாக. இறைவாவும் திருமான்மலையாக நம்பிக்கையாளர் மீது உமது ஆட்சியின் பேரொளி சுடர்த்திடச் செய்த செய்தியை இப்புதிய தீயை புனிதப்படுத்தியதும் இவ்வாறு பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்டாவதால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவிலா ஆட்சி விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த இயேசுவின் எடுத்துக்காட்டாக இந்த பாஸ்கா திரி காணப்படுகின்றது. பாஸ்கா திரியில்
கிறிஸ்து நேற்றும் என்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களினால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. பிரிவினை ஏந்தி வருகின்றார் அருட்பணியாளர். ஏந்தி வரப்படும் பொறியாளர் நாம் கிறிஸ்துவின் ஒளிதோ. நன்றி. அனைவரும் நீங்கள் வைத்திருக்கின்ற பாஸ்கா பலிகளை ஏற்றும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி நிற்கின்றோம். கிறிஸ்துவின் ஒளிதோ. இறைவா உமக்கு நன்றி.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது பாஸ்கா புகழுரை பாடப்படும். தமது பாஸ்கா புகழுரையை தவுந்தியுடன் முறையாகவும் அறிவிக்குமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய இதயத்திலும் உதடுகளிலும் இருப்பாராக. வானக தூதரணி மகிழ்வதாக. இப்புனித திரு நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலமும் துணித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடரால் ஒளி வீசப்பட்டு இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொழியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்திரில் அனைத்து மொழிந்தேன உணர்வதாக. இப்பெரும் சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொழியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே திருவிளக்கின் வியத்து ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன், என்னுடன் என சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீராக. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருளோ சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியின் மீது வீசி திரியின் புகழ் சாட்ட செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றலோடு முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு நமது பேரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்திலும் முன்னோரான இஸ்ராயல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால்நிலையாமல் செங்கடலை கடக்க செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு துணின் வெளிச்சத்தால் பாவத்தினில் அகற்றிய இரவு இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவையருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகத்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. எம் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமை மீட்குமாறு மகனே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே.
ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு தென்னமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யான பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும், நாள் மகள் உற இரவு ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திரு நிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினருக்கு மாட்சிமையையும் துயருட்டோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்கின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியேற்றலும் தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவாகும் இத்திரியை புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிக சிறப்புடன் உமக்கு ஒப்புக் கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தலாய் சுடர்விட்டறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்கு உரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகின்றோம், உமது பேரின் மாட்சிக்காக தேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எறிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெளியலும் பொழுது இதை சுடர்விட்டு எறிவதாக. ஒரு பொழுதும் மறையாத இந்த விடிவெளியும் திருமகன் கிறிஸ்துவிலே தான் பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனிதனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. விட்டு இறைவாக்கு பகுதி. இன்றைய வழிபாட்டில் இரண்டாம் பகுதியான இறைவாக்கு வழிபாட்டுக்கு நாம் கடந்து செல்வோம். வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார் என்ற இறைவார்த்தை நமக்கு உள்ளத்தில் உறுதியளிக்கிறது. இந்த சிந்தனைகளோடு நாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாவோம். படைப்பு எல்லாம் இறைவனுக்கே சொந்தம். இவை ஒவ்வொன்றும் அவரது அழகிய கைவண்ணங்கள். கடவுள் உலகை படைத்தார். மனிதனை தனது சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார். படைப்பு இறைவனது அன்பின் வெளிப்பாடு என எடுத்துரைக்கின்றது இறைவார்த்தை. முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார்.
கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவென்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீரெல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். அப்பொழுது கடவுள் புட்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பல மரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புட்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லதென்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று.
கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கம் பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் கண்ணீர் மாயுமோ நாதா. இறைவா இறைவா இன்றும் என் சுவாசம் நீயாக வேண்டும். இறைவா இறைவா உந்தன் மடி சாய்ந்து விழி மூட வேண்டும். சுவாசம் நீயே இறைவா, நேசம் நீயே தலைவா. உன் இதய கோவில் தன்னில் உன்னை நான் காணும் வரம் தாய தேவா. என் கண்ணீர் மாயுமோ நாதா. பொழுது சாய்ந்த இருள் பரந்த இதயம் வந்தாய். விடியும் போது விழிகள் மூட அருகில் நின்றாய். வழியறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பரந்து உயிரில் நீயும் உணவாய் நின்றாய். உம்மில் தஞ்சம் தருவாய். நீயே தஞ்சம் இறைவா. உம்மில் தஞ்சம் தருவாய். நீயே தஞ்சம் இறைவா. இனி எந்த பொழுதும் என்னை விட்டு விலகாய் தேவா. இனி இமை பொழுதும் திருவடியில் சரணாகதியே இறைவா. இறைவா இறைவா. எழுந்திருப்போமாக, மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ளெல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்து மாபெரும் செயலே இறுதி நாள்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த உம் மக்களில் இதை கண்டுணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எசேக்கியேல் இறைவாக்கினர் நம்மிடம் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை அகற்றிவிட்டு கனிவான இதயத்தை ஒவ்வொருவருக்கும் இறைவன் தர ஆசிக்கின்றார் என்னும் அறைகூவலை விடுக்கின்றார். இச்சிந்தனையுடன் இறைவார்த்தைக்கு செவி சாய்ப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ராயேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள்.
நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவருடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியரிடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கிளைக்காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்தார். தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரேலரிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகின்றார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியில் நின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மையை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடம் அவர் அடியர் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் பின்வருமாறு. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். 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 ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார்.
குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேற்றுவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏற்றி போற்றுவேன். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவரது பெயராம். பார்வோனின் தேர்களையும் படைகளையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவருடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே எம் தலைவரே, நீரே ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். அவர்கள் என்றென்றும் அரசாழ்வார்கள். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருண் செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஒரு இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புது பிறப்பளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பு அளித்து வருகின்றீர். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ராயல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா வாயிலாக ஆண்டவராகிய கடவுளின் அன்பு இஸ்ராயேல் மக்களுக்கு வழங்கப்பட்ட போது அது ஒரு நீதியாக சமாதானமாக வெளிப்பட்டது என்று குறிப்பிடுகிற வேளையில் நமக்கும் கடவுளுடைய இந்த அருள் கிடைக்கட்டும் என்று மனப்பான்மையுடன் இறைவார்த்தைக்கு செவிசாய்ப்போம். என்றும் உள்ளது பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தாம் பேராம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர், உலக முழுமைக்கு கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைக்கின்றார் என்கிறார் உன் கடவுள். நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கி எழும் சீற்றத்தால் இளமை பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எனக்கு இது நோவாவின் நாள்களில் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே உன்மீது சீற்றம் அடைய மாட்டேன் என்றும்
உன்னை கண்டிக்க மாட்டேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பேரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்பே நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். துயர் உற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன், நீல கற்களால் உன் நிலக்களத்தை நிறுவுவேன். உன் கால் மடங்குகளை சிவப்பு கற்களாலும் உன் வாயில்களை பளிங்கு கற்களாலும் உன் மதில்கள் அனைத்தையும் விலை உயர்ந்த கற்களாலும் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே உம்மை புகழுவேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழுவேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏற்றி புகழுவேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறிவர செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே புகழுவேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுது தான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை புகழுவேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீரன் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை புகழுவேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழுவேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். மன்றாடுவோமாக.
என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, உமது பேரின் மாட்சிக்காக எங்கள் மூதாதையரது நம்பிக்கையின் பொருட்டு நீர் வாக்களித்ததையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட உமது வாக்குறுதியின் மக்களுடைய எண்ணிக்கையையும் நீர் பெருக செய்தல்லும். அதனால் எங்கள் முற்கால புனிதர்கள் ஐயமின்றி எதிர்பார்த்திருந்தவை அனைத்தும் எங்களில் நிறைவேறி வருவதை நாங்கள் கண்டுணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் வாயிலாக நம் எல்லோருக்கும் ஒரு புதிய இதயத்தை அருளுவதாக ஆண்டவராகிய கடவுள் வாக்களிக்கின்றார். இவ்வாறு புதியனவற்றை நாம் பெறும்போது புது வாழ்வும் நமக்கு கிடைக்கும் என்ற சிந்தனைகளோடு இறைவார்த்தைக்கு செவிசாய்ப்போம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ராயல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடெங்கிலும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கு ஏற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ராயல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ராயல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகின்றேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்களுக்கு கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலுமிருந்து தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதிமுறைகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக: கடவுளே, என் நெஞ்சம் கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. கடவுளே, என் நெஞ்சம் கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. கடவுளே, என் நெஞ்சம்
கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. உம்மொழியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். கடவுளே, என் நெஞ்சம் கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனம் மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். கடவுளே, என் நெஞ்சம் கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. கடவுளே, என் நெஞ்சம் கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, என்றும் மாறாத ஆற்றலும் நிலையான ஒளியுமானவரே, வியத்தகு அருள் அடையாளமாகிய திரு அவை முழுவதையும் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். முடிவிலா ஏற்பாடின்படி மனிதரை மீட்கும் அதன் பணி அமைதியுடன் நிறைவேற செய்தருளும். வீழ்ச்சியுட்டவை எழுச்சி அடைவதையும் பழமையானவை புதுப்பிக்கப் பெறுவதையும் கிறிஸ்துவில் தொடங்கி அனைத்தும் அவர் வழியாகவே முழுமையடைவதையும் உலகம் கண்டுணர்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றீர். உமது திரு அவையில் அனைவரும் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியலும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்கப்பட்டு உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு தான் நம் கிறிஸ்தவ வாழ்வின் ஆணிவேராகும். இந்த உயிர்ப்பே நம் அனைவருக்கும் நிலைவாழ்வை கொடுக்கின்றது. நாம் அனைவரும் இந்நிலை வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள தூய பவுல் அடிகளார் நமக்கு தரும் அழகான வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றைத்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றைத்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அலையும்
உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதி தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். இயேசு ஆண்டவரை சாத்தானோ சாவோ தீய சக்திகளோ என் கல்லறைகளோ கூட தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லை. அனைத்தையும் வென்று வெற்றி வீரராக இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என பறைசாற்றுகின்றது இந்த நற்செய்தி. லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்த போது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள். அப்போது திடீரென மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள். அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவுகொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11 பேருக்கும் மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மகதலா மரியா, ஜோவன்னா, யாக்கோப்பின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றி இருந்த துணிகளை மட்டுமே கண்டார். நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார். வாழ்வுதர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உயிருள்ளவரை நீங்கள் கல்லறையில் தேடுவது ஏன் என்று இன்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்று கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கடந்த தவக்காலத்திலே பலவிதமான ஒருத்தல்கள், தியானங்கள் மூலமாக அவருடைய பாடுகள், மரணத்தை மிக ஆழமாக சிந்தித்து அந்த மரணத்தை நினைவு கூர்ந்தோம். இவ்வாறு நினைவு கூறும் பொழுதே அவர் உயிர்த்தெழுவார் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாகத்தான் இருந்தோம். இருந்தாலும் இந்த நினைவு கூறல் எதற்காக எங்களுக்கு தேவையாக இருந்ததென்று சொன்னால், உயிருள்ளவரை கல்லறையில்
தேடாமல் இருப்பதற்கு. உயிருள்ளவரை நீங்கள் கல்லறையில் தேடுவது ஏன் என்பதை நாங்கள் இன்று சிந்திப்போமாக. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகிலே கிறிஸ்து கடவுளால் அனுப்பப்பட்டது நாங்கள் கல்லறையில் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. கல்லறையிலே இருக்கின்ற நாங்கள் கல்லறைகளை விட்டு வெளியே வந்து வாழ வேண்டும் என்பதற்காக. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக நாங்கள் ஒரு கட்டத்திலே கல்லறைகளுக்குள்ளே இருந்தே இருக்கின்றோம். கல்லறைகளுக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் இந்த கல்லை யார் எங்களுக்காக புரட்டுவார்கள் என்று சிந்தித்து கொண்டிருந்திருப்போம். இந்த நற்செய்தியில் இன்றைய நாளை வாசிக்கப்படும் நற்செய்தியிலே இந்த கல்லை புரட்டுவார்கள் யார் என்று அந்த மதலேன் மரியாள் கேட்டுக்கொண்டு வந்தார். யார் இந்த கல்லை புரட்டுவார் என்று. யார் இந்த கல்லை புரட்டுவார்கள்? ஏனென்று சொன்னால் அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள் கிறிஸ்துவை அடக்கம் செய்து அவர் வெளியே வர முடியாமல் ஒரு கல்லை மூடிவிடுவார்கள் என்று. அந்த கல் மூடப்பட்டதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதனால்தான் அவர்கள் வரும் பொழுது இந்த கல்லை யார் எங்களுக்கு புரட்டுவார்கள் என்று சிந்தித்து கொண்டு வந்ததை நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் கல்லறைகளில் வாழ்வதற்காக எங்களை தயார் செய்தவர்கள் அல்ல. தவக்காலத்திலே கல்லறைகளுக்குள்ளே எந்தெந்த வகையான கல்லறைகளுக்குள்ளே நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை கண்டு அந்த கல்லறைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தவக்காலத்திலே எங்களை ஒருத்து தியானித்து கொண்டு வந்தோம். இன்றும் நாங்கள் கல்லறைகளுக்குள்ளே இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த தவக்காலம் அர்த்தம் இல்லை. இந்த தவக்காலம் வெறுமனே எப்போ முடியுமென்று பார்த்து கொண்டிருந்த ஒரு காலம்தான். நீங்கள் சில ஆக்கள் இருப்பீங்க, இப்போ இந்த தவக்காலம் முடியுமென்னு நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சில வேளை நீங்கள் பெருமூச்சு விடலாம், இனியாவது நிம்மதியாக சாப்பிடலாமண்டு, எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிடலாமண்டு நீங்கள் ஒரு பெருமூச்சு விடுறார்களும் இருக்கலாம். அப்படியானாக்கள் எங்கே இந்த பெருமூச்சு விடுவீங்கன்னு சொன்னால் கல்லறைக்குள்ள இருந்தால் விடுவீங்க. கல்லறைக்குள்ளே இருந்து கொண்டு கல் இருக்கும் வழியால், கல்லுக்கு வழியால் என்ன இருக்குன்னு தெரிய மாட்டுது. ஆனால் கல்லுக்குள்ளே உள்ளே இருந்து பெருமூச்சு விட்டு கொண்டு இருப்பீங்க. கொஞ்சம் நாள் போக தவக்காலம் முடிந்து உயிர்த்த காலத்தில் பிறவாத்தா அந்த கல்லறை கொஞ்சம் நாட்டம் அடிக்க துவங்கிடும். அப்போ தெரியும் நாங்கள் திருப்பி வந்து கல்லறைக்குள்ள தானே இருக்கிறோமென்று. யாரும் வெளியால் இருக்கிறவங்க போய் இந்த கல்லறை நாறுதேன்னு சொன்னால்தான் தெரியும் நாங்கள் உள்ளுக்குள்ளே இன்னும் இருக்கிறோம் என்று. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான வித்தியாசம் இருக்க வேண்டும். எல்லா துறைகளிலேயும் வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியாது. மனிதர் என்ற முறையிலே எல்லாத்தையும் ஒரேடியாக மாற்றவும் மேலாது. ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே மாறியவர்களாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலத்திலே நாங்கள் செய்த ஒருத்தல்கள், நாங்கள் செய்த முயற்சிகள் எங்களை மீண்டும் மக்கள் கல்லறையை நோக்கித்தான் தேடிக்கொண்டு வரப்போகின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் உயிர் தெளவில்லை. இன்றைக்கு சில ஆக்களை தேடி நாளைக்கும் கல்லறைக்கு தான் போடி வரும் என்றால் எங்களுக்கு இந்த உயிர்ப்பின் பெருவிழா எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. நாங்கள் கல்லறைகளுக்குள்ளே வாழ்வதற்காக இந்த தவக்காலத்திலே பயணம் செய்தவர்கள் அல்ல. மாறாக உயிர்த்த கிறிஸ்துவை போல மக்கள் மத்தியிலே அமைதியை நிலைநாட்டுகின்றவர்களாக, அமைதி உங்களோடு இருப்பதாக என்று சொல்லிக்கொண்டு பயணம் செய்கின்றவர்களாக இருப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தவக்காலத்திலே முடங்கி இருந்து ஒருத்தல் செய்து தவம் செய்து எங்களை தயார் செய்தோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இன்று கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களை பார்த்து, நாங்கள் இன்றைக்கு கல்லறை விட்டு வழியால் வந்துட்டோமா, அல்லது நாளைக்கும் இந்த உங்களோடு இருந்தாக்கள் உயிருள்ள இருப்பவரை கல்லறையில் தான் தேட வேண்டும் என்று நினைப்பார்களா என்று நீங்களே சிந்தி. ஒரு விதமான மாற்றம் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நாளையிலேருந்து திருப்பி எல்லாரும் கல்லறைக்குள்ள தான் தேடி வருவாங்க உங்களை. ஏன்னு சொன்னால் அதுதானே அவன் இடம். பொய் சொல்கிறவன் பொய் சொல்கிறான், களவெடுக்கிறான், ஏமாத்துறவன், குடிக்கிறான், பேசுகிறான். ஒரு விதமான மாற்றம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி போய் கல்லறைக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிற ஒரு உயிர்த்த கிறிஸ்துவின் மக்கள்னு நினைத்து கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்தவர்களை, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு விதமாக ஏதோ ஒரு துறையில் எங்களை மாற்றிக்கொண்டு செல்வோம். அது ஒரு பயணம்.
நாளை காலம்புற ஒரு மாற்றத்தை காட்ட முடியாது. இந்த உயிர்ப்பின் காலத்தில் உயிர்த்த கிறிஸ்துவோடு பயணம் செய்கின்ற பொழுது, உயிர்த்த கிறிஸ்துவோடு பெந்தகோஸ்தை நோக்கி நாங்கள் பயணம் செல்கின்ற பொழுது, அந்த தூய ஆவியானவரின் அருளை பெற்று நாங்கள் எங்களை மாற்றுகின்ற பொழுது காலத்தோடு தான் மாற்றம் என்பது ஒருவருக்கு தெரிய வேணும். நாளை காலம்புற ஒரு மாற்றம் தெரிஞ்சால் அது மாற இல்லை, அது ஒரு நடிப்புண்டு. சிலாக்கள் நாளைக்கு நாங்கள் இவ்வளோ காலம் நாங்கள் தவக்காலம் முடிஞ்சது, உயிர்த்த ஈஸ்டர் வந்துட்டது, நாங்கள் வித்தியாசமானவர், நாளை காலம்புரை யாராவது நான் மாறிட்டேன்னு காட்டுறான்னு சொன்னால் அவன் நடிக்கிறான். ஆனால் உங்களில் இருக்கிற மாற்றம் காலத்தோடு மாற வேணும். அது காலத்தோடு படிப்படியாக வளர்ச்சி வருகிறன்னு சொன்னால், ஒரு மாற்றம் வளர்ச்சி வருகிறன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் உங்களை தேடி யாருமே கல்லறைக்கு வர வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இறந்தவர்கள் அல்ல, உயிர்த்தவர்கள். உங்களை உயிர்த்தவர்களை நோக்கி ஏன் கல்லறைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களை, நாங்கள் இன்றைய நாளில் விசுவுடைய ஆண்டவரை பார்த்து, உயிர்த்த ஆண்டவரை பார்த்து கேட்போமாக. ஆண்டவரே, இந்த தவத்தின் முயற்சியால் நான் எந்த நோக்கத்தை வைத்து கொண்டு தவம் இருந்து ஒரு உயிர்ப்பை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்று நான் அன்றாடம் தவம் இருந்தேனோ, அந்த உயிர்ப்பை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க எனக்கு வரம் தாரு. என்னை நாளைக்கிலிருந்து மீண்டும் என்னோடு வாழ்ந்தவர்கள் கல்லறையிலே தான் தேடப்போகின்றார்கள் சொன்ன இந்த வாழ்க்கை யாருக்கு, இந்த வாழ்க்கை என்னது என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எனவே நாங்கள் கல்லறைக்குள்ளே தான் திருப்பி உங்களை தேடி வருகின்ற மக்களாக இல்லாமல், நாங்கள் வீதிகளிலே நடமாடுகின்ற உயிர்த்தெழுந்த மக்களாக மாறுவோம். மக்களோடு மக்களாக வாழ்வோம். மக்கள் எங்களை கண்டு அமைதியை காண்பவர்களாக இருக்கட்டும். அப்பொழுது உயிர்ப்பு ஒரு அர்த்தமுள்ள ஒரு உயிர்ப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கும். இதற்காக நாங்கள் தொடர்ந்து இந்த உயிர்ப்பு காலத்திலே ஆண்டவரை பார்த்து செபிப்போமாக. திருமுழுக்கு வழிபாட்டிற்குரிய முன்னுரை. திரு அவையின் வரலாற்றில் இந்த புனிதமான இரவில்தான் இறை மக்களுக்கு திருமுழுக்கு வழங்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் இயேசுவின் இறப்பில் பங்கெடுத்து இயேசு உயிர்த்தெழுந்து விட்டால் தம் விசுவாசம் வீண் என்பதை அவர்கள் பறைசாற்றினார்கள். நமது நம்பிக்கையின் அடித்தளமாக இருப்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு. இதை ஆழமாக நம்பியவர்களாக திருமுழுக்கு வழிபாட்டில் பங்கேற்போம். திருமுழுக்கு பெறும் புதிய கிறிஸ்தவர்களாக மன்றாடுவோம். நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிக்க திட சந்தர்ப்பம் பூணுவோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருமுழுக்கு தண்ணீர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் படைப்பு பொருளை இத்தண்ணீருக்கு கனிவுடன் ஆசி வழங்க நம் இறைவனாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க அவர் நம்மை புதுப்பிப்பாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, இப்புனிதமிக்க இரவில் கண் விழித்து காத்திருக்கும் மக்களுடன் கனிவாய் தாங்கியருளும். வியத்தகு முறையிலங்களை படைத்தீர் எனவும் அதிலும் வியத்தகு முறையிலங்களை மீட்டருளினீர் எனவும் நினைவுகூறும் எங்களுக்காக இத்தண்ணீரையும் தண்ணீர் மீது உமது ஆசிவை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தும் எங்களுக்கு உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையின் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனிதனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற
எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்கள் என்றும் ஒன்று சேர்ந்து பெருமகிழ்ச்சி கொள்ள செய்தல்லும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களிடம் இருக்கின்ற மெழுதிரிகளை பற்ற வையுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறைநிலவு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயற்பாடுகள் முடிவடைந்திருக்கின்ற வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் பொழுது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போம். சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டுவிடுகின்றீர்களா? அவன் ஆரவாரங்களை விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவுடன் பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீரால் தூய ஆவியாரும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவமன்னிப்பு வழங்கியிருமான் இல்லாமல் தந்தையாகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலைவாழ் பெறும் பொருட்டு நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.
இப்பொழுது எங்களுடைய தேவைகளை ஆண்டவர் முன்னிலையிலே பக்தியோடு சமர்ப்பிப்போமாக. மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக, உயிர்த்த ஆண்டவரின் மாட்சியில் எமக்கும் இடம் தாரும். உயிர்த்த ஆண்டவரின் மாட்சியில் எமக்கும் இடம் தாரும். இவ்வுலகில் உமது சாட்சிகளாய் திகழும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தமது படிப்பினை மற்றும் போதனைகள் மூலமாக உம் திருமகனின் உயிர்ப்புக்கு என்றும் உயிரோட்டம் நிறைந்த சாட்சிகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவரின் மாட்சியில் எமக்கும் இடம் தாரும். உம் திருமகன் உயிர்ப்பு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் நாம் அனைவரும் அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் எம் நம்பிக்கை வீணானது என்பதை மனதில் நிறுத்தியவர்களாக, உயிர்ப்பின் சாட்சியலாக அன்றாடம் நாம் சந்திக்கும் நபர்களில் பங்கேற்கும் நிகழ்வுகளில் உயிர்த்த கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவரின் மாட்சியில் எமக்கும் இடம் தாரும். ஆண்டவர் தமது உயிர்ப்பின் வழியாக பாவமெனும் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டார். எமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் பல்தரப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து புண்ணிய வாழ்வை நோக்கி மென்மேலும் முன்னேற வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவரின் மாட்சியில் எமக்கும் இடம் தாரும். உம் திருமகனின் உயிர்ப்பு நாளில் திருமுழுக்கு பெற்று திரு அவையின் புதிய அங்கத்தவர்களாக கடவுளின் பிள்ளைகளாக மாறும் ஒவ்வொருவரும் குழந்தை இயேசுவை போன்று அறிவிலும் ஞானத்திலும் முதிர்ந்து உமக்கும் அயலாருக்கு முகந்தவர்களாக மாறி விசுவாசத்தின் சாட்சிகளாக திகழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவரின் மாட்சியில் எமக்கும் இடம் தாரும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செபிப்போமாக. என்றும் வாழமெல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் கொண்டாடுகின்ற இப்பெருவிழாவின் அர்த்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுணர்வும் அதன் மூலமாக நாங்கள் தாழ்மையுடன் வேண்டி கேட்பதை எங்களுக்கு நிறைவாக தந்தல்லும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. காணிக்கை என்பது எம்மிடம் உள்ளதை ஒருவருக்கு கையளிப்பதாகும். அது அளவில் வேறுபடலாம். இயேசு எமக்காக தம்மை முழுவதும் சிலுவையில் காணிக்கையாக்கினார். நாமும் எமது எளிய காணிக்கைகளை வழங்கும்போது நாம் என்றும் இறைவனுக்கே சொந்தம் என்னும் மனப்பான்மையோடு அவற்றை உவந்தளிப்போம்.
சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடைய உங்களின் மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுகளை மேற்றல்லுமை வேண்டுகின்றோம். பாஸ்கா மர நிகழ்வுகளால் தொடங்கப்பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலைவாழ்வின் அருமருந்தாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலே உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்பு எல்லாம் உம்மை புகழ்வது தவுமே. ஏனெனிலும் திருமானாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தை முவித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கு ஒப்புக்கொடுக்குமாறு மக்கள் மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிகளை அதே தூயாவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமானாயங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறை மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல் உமை ஒன்றாடுகின்றோம். இப்பலியினால் இருளங்கனிய திருவிழமானீர் இவ்வாறு உடைய திருமணின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊத்தம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையவராகுமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்று உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக்கு. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் மன்னர்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் போடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு வந்தவராய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரை உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவரோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட படைப்பினியால் பயிற்சி பெற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தை உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறிதுலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
ஒரு பயமும் இல்லை. ஆண்டவர் சாவை சாத்தானை வெற்றி பெற்றுள்ளார். அந்த வெற்றி மகிழ்ச்சியில் சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது, அல்லேலூயா அல்லேலூயா என ஆயர் பாட பதிலுக்கு நாமும் இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா என பாடுவோம். பாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அருள் அடையாளங்களால் நிறைவேற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறுதி ஆசிருக்கு முன்னர் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த கிறிஸ்துவின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உயிர்த்த கிறிஸ்து நாங்கள் உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டிய ஆசியும் அருளை நிறைவாக தர வேண்டும் என்று தொடர்ந்து செபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைவணங்கி செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசு வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்து இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனை உறுப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவெட்ட விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சாவை வென்று உயிர்த்தார். உடைத்தார் இயேசு உடைத்தார். அவர் அடிமை தலையை உடைத்தார். அல்லேலூயா நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள். உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள். உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள். உயிர்ப்பு நாள் வாழ்த்துக்கள். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.